ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இது வரைக்கும் ஒரு பெரிய பெரிய வண்டியை ஓட்டிகிட்டு இப்போ இந்த சின்ன வண்டி ஓட்டுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒன்று இது அட்வான்ஸ் என்ன, எங்களுக்கு எங்கள் ஸ்கூட்டி சரி பண்ணணும், அதே நிறைய செலவு இருக்குது. இது கால் பக்கத்தில் ஜாமான் வச்சுக்கலாம், உள்ள தண்ணி பாட்டில் வச்சுக்கலாம். அந்த பசங்களுக்கு நாங்கள் எப்போவுமே பிஸ்கட் கையில் வச்சுருப்போம். இது வரைக்கும் 150 பெரிய வண்டி பார்த்திங்களா ஓட்டிகிட்டு இது ஓட்டும் போத ஏதோ கொஞ்சம் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஃபீலாக இருக்குது. இருந்தாலும் என்னச்சு நமக்கு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். இதுவுமே அடுத்தவங்க வண்டி, புது வண்டியாக இருக்குது. இவர் வண்டிலாம் ரொம்ப ரஃப்பாக ஓட்டுவார். இவருக்கெலாம் மாட்டு வண்டி தான் சரி நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனை புது வண்டி வாங்கலாம். வாங்கிறதுக்கு டவுன் பேமெண்ட்டுக்கு 25,000 30,000 கொடுக்கணும். அந்த காசு நம்மள்கிட்ட இல்லை. நம்ம வண்டியை உப்பு மிளகா புளி விலைக்கு கேட்குறாங்க. இப்போ 10,000 போட்டு செலவு பண்ணி நம்ம 10,000 விற்கணுமா வேண்டாமா, அது ஒரு சவாலாக இருக்குது. ரெண்டாவது ரீசன், நம்ம வண்டி எடுத்துட்டாலுமே மாதம் 3,500 4,000 லோன் கட்டணும். நான் இப்போ இந்த கடையை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப டார்ச்சர் கொடுக்க முடியாது. அதனால் ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்குது. இப்போது நம்ம ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலான்னு சொன்னால் டைம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும். எக்ஸ்ட்ரா பணமும் ஆகுது. இப்போ நான் எப்படி நேராக வீட்டிலேருந்து கடைக்கு வரேன், வெளியும் போகிறதில்ல. இவர் லாங்கிக்கிட்டே இருக்கனால நம்ம ஆட்டோக்காரனுக்கு எவ்வளோ கொடுக்க, பஸ்ஸை நின்று வெயிட் பண்ணி ஏறணும், ட்ரெயின் டைம் கிடைக்காது. தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. புது வண்டி எடுக்கலாம்னு விலை அதிகமாக சொல்கிறாங்க. வாய்ப்பே இல்லாத ராஜா மாதிரி இருக்குது. எனக்கு என்ன செய்யணுன்னே புரியல. ஆண்டவிட்ட வழி. எனக்கு என்ன பயனா, இவர் நம்ம பொருளை வச்சு பாதுகாக்க மாட்டார், அடுத்தவங்க பொருளை வாங்கிட்டு வந்திருக்கார். அந்த மாதிரி சேஃபாக வாங்கிட்டு சேஃபாக கொண்டு கொடுக்கணும். நம்ம அடுத்தவங்களுக்கு உபகாரம் இல்லைன்னா ஒய்த்திரமாக இருக்கணும். இவருக்கு வாங்க தெரியும், கொடுக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்க மாட்டார். சொந்தக்காரங்க தானே, சொந்தக்காரங்கள்ட்ட மட்டும் என்றைக்குமே இது வாங்கக்கூடாது. அடுத்தவங்கள்ட்ட வாங்கினாலும் நடக்கும், நான் சொந்தக்காரங்கள்ட்ட வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. இன்றைக்கி இவர் ஒரு வண்டி வாங்கிட்டு வந்திருக்கார், நாளைக்கு அதே மாதிரி அவர் எதுவும் கேட்கும்போது இவர் கொடுக்கணும். எங்களை கொடுக்குற மாதிரி ஒன்றும் இல்லை. அதனால் இவர் பொறுமையாக போயிட்டு வரணும்னு அனுப்பியிருக்கேன். எங்கள் வண்டி என்றைக்கு சரியாகவும் ஏது சரியாகவும் என்றைக்கு எங்கள் வண்டி வருதோ நான் எவ்வளோ செலவாச்சு என்ன எதுவும் உங்களுக்கு அப்டேட் தரேன். சரிங்களா? பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வீடும் தள்ளி கடையும் தள்ளி தினம் மார்க்கெட்டுக்கும் போகணும், தினம் வீடு வீடாக ரிப்பேரிங்க்கும் போகணும், சர்வீஸ்க்கும் போகணும். அதனால் வண்டி இல்லாமல் முடியல எங்களுக்கு. இது வரைக்கும் என் லைஃப்பில் இவ்வளோ வரைக்கும் நான் யார்கிட்டையும் வாங்கினதில்லை. இப்போ போதாத காலமாக வேறு வழி இல்லைன்னு அடுத்தவங்கள்ட்ட கடனுக்கு வண்டி வாங்கியிருக்கோம். கடல் விட்ட வழி. அவர் உடனே தாடான்னு கேட்காம ஒரு 2 நாள் டைம் கொடுத்தா எங்கள் வண்டி அந்த சரியாகும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கூட இந்த மாதிரி ஒரே ஒரு வண்டி இருக்குது, கெட்டு போச்சு, ரிப்பேர் ஆகிட்டு, யார்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கீங்களா சொல்லுங்கள். என்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூட்டி ஒன்று கிடக்கு, எங்கள் சின்ன பையன் வண்டி ஒன்று கிடக்கு. ஸ்கூட்டிக்கு 15,000 செலவு. எங்கள் பெரிய சின்ன பையன் வண்டி ஒன்று கிடக்கு.